அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இங்கிலீஷ் ஈஸி லேர்ன். நான் உங்கள் அற்புதராஜ். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட். இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை டைம் மேனேஜ்மெண்ட். ஹவு டு யூஸ் த டைம் வேல்யூபிளி. எல்லாத்துக்கும் ஒரே டைம் தான். அது எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, உலக பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, நார்மலாக இருக்கக்கூடிய ஏழையாக இருந்தாலும், பிச்சைக்காரனாக இருந்தாலும், நடுத்தர வர்க்கத்தினர் எல்லாத்துக்குமே ஒரே நேரம் 24 மணி நேரம். அப்போ அவர்களுக்கு எப்படியான நேரம் நிறைய கிடைக்கிது, நமக்கான ஒரு சாதாரணமாக வாழக்கூடிய மக்களுக்கு டைம் இல்லை. டைம் இல்லைங்கிறத எதில் நம்ம பார்க்க முடியும்? நம்மளுடைய ஏர்னிங், நம்மளுடைய வாழ்க்கை, அதை வச்சு தான் நமக்கான நேரம் பத்தலை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம். சரி, அந்த பெரிய பெரிய மனிதர்களுக்கெல்லாம் எப்படி நேரம் சார்? இதெல்லாம் விடுங்க சார். அவங்களுக்கு 24 மணி நேரம்னா அவங்களுக்கு 1000 பேர், 10,000 பேர், லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய பணம் பெருகுது, அவங்களுடைய நேரம் ஜாலியாக போகுது. ஸோ அவங்க நிறையா நேரம் இருக்கிறதா சொல்கிறாங்க. நமக்கு எப்படி சார் நேரம் இருக்க முடியும்? நமக்கு பத்தலை அப்படின்னு சொல்கிறோம். ரைட். அந்த 24 மணி நேரத்தை எப்படி திட்டமிடலாம்? 24 மணி நேரம் நம்மளுடைய வேலைக்காக செலவிட முடியாது. 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குகிறோம், இல்லை 6 மணி நேரம் தூங்குகிறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், சாப்பிட்றோம், இப்படியெல்லாம் நேரம் போகுது. ட்ராவல், அதெல்லாம் நேரம் போகுது. நம்மளுடைய வேலை நேரம் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் இல்லை 9 மணி நேரம் தான் நம்மளுடைய வேலைக்கான நேரம். அந்த 8 மணி நேரத்தை எப்படி திட்டமிடுறது, அதை எப்படி வேல்யூபிளாக மாற்றுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதை நான் மட்டும் சொல்லித்தர போகிறதில்ல, உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி வெற்றி பெற்ற அவங்களுடைய, அதாவது ஜப்பான் மக்களுக்கிட்ட இருந்தால் இந்த டெக்னிக்கை நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். 1940 பார்த்திங்க அப்படின்னா தொழில் புரட்சிகள் வளர்ச்சி அடைஞ்சு மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வளர தொடங்கிய காலகட்டம். எப்படி கார் கம்பெனிஸு, மிகப்பெரிய தொழிற்சாலைகள், இதெல்லாம் வளர தொடங்கிய காலம். அப்போது அவங்க ஒரு திட்டமிடுறாங்க. அந்த நேர மேலாண்மை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக திட்டமிடுறாங்க. இப்போது மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், பண மேனேஜ்மெண்ட்டு. ஸ்கூலில் வரும்போது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன இந்த மேனேஜ்மெண்ட்னா என்ன? எப்படி பணத்தை நாம் சரியாக பயன்படுத்துறது? பள்ளிக்கூடத்துக்காக படிக்கிறான், நம்ம வீட்டில் படிக்கக்கூடிய பையன் இருக்கான் அப்படின்னா அவனுடைய படிப்புக்காக எவ்வளவு செலவு பண்ணுறோம், சேமிப்புக்காக எவ்வளவு செலவு பண்ணுறோம், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எவ்வளவு செலவு பண்ணுறோம், நம்மளுடைய வீட்டு தேவைக்காக எவ்வளவு, அதாவது க்ரோசரி அந்த இதுக்காக எவ்வளோ, அதை பிளான் பண்ணி பண்ணுறது தாங்க மேனேஜ்மெண்ட்டு. இப்போ நம்மளுடைய வேலையை எப்படி மேனேஜ் பண்ணி சரியாக நேர மேலாண்மை எப்படி, டைம் மேனேஜ்மெண்ட்டு. அந்த கான்பான் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கான்பான் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு காட்சி பலகை. நம்ம கண் முன்னாடி எப்பவும் தெரிகிற மாதிரியான ஒரு காட்சி பலகை தான் கான்பான். நம்ம காப்பான் மாதிரியே இருக்கு இல்லைங்களா? இல்லை, அதான் கான்பான் அப்படிங்கிறது தான் இந்த நேர மேனேஜ்மெண்ட்டில் ஜப்பான் பயன்படுத்தினது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை 3 காலமாக பிரிச்சுக்கிறாங்க. கான்பானை 3ஆக பிரிக்கிறாங்க. எப்படி? டு டூ அப்படின்னா செய்ய வேண்டியது அப்படிங்கிற ஒன்று, டூயிங் செய்து கொண்டிருப்பது, அப்புறம் டன் செய்து முடிக்கப்பட்டவை அப்படின்னு 3 காலமாக பிரிக்கிறாங்க. இது டு டூ செய்ய வேண்டியது. அப்போ அதை 2ஆக செய்ய வேண்டியதையே பிரிக்கிறாங்க. எப்படி செய்ய வேண்டியது? நம்ம பண்ண பிளான். அந்த செய்ய வேண்டியதில் வரக்கூடிய பிளான் அப்படின்னா ஐடியா, எதை செய்ய வேண்டும் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதை காலமாக 2 காலமாக பிரிக்கிறாங்க டு டூவை. அப்புறம் 2வது டூயிங், ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லலாம், செய்து கொண்டிருப்பது. நம்மளுடைய டென்ஸில் சொல்லுவோம் இல்லைங்களா, ப்ரோக்ரஸ். அந்த மாதிரி எதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே 2ஆக பிரிக்கிறாங்க. எது மிக விரைவாக செய்ய வேண்டியது, தொய்வா அதாவது அடுத்த கட்டமாக தேவையானது எது அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. எது உடனடி தேவை அப்படிங்கிற 2ஆக பிரிக்கிறாங்க. அதை அடுத்து டன் அப்படிங்கிறது எது பர்ஃபெக்டாக முடிக்கப்பட்டது, பர்ஃபெக்டாக முடிக்கப்பட்டது. அந்த முடிக்கப்பட்டதில் இன்னும் எது ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டியது அப்படின்னு அந்த 3ஆக பிரித்ததை 3 6ஆக பண்ணுறாங்க. ஸோ அப்போது இந்த கான்பான் அப்படிங்கிற அந்த போர்டை நம்ம கண் முன்னாடி, நம்மளுடைய ஆஃபீஸில், நம்மளுடைய கிளாஸ் ரூமில், நம்மளுடைய வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை ஒரு முறையும் பார்க்கும்போது நம்ம பண்ண திட்டமிட்டது. ஸோ தட் இஸ் டு டூ, எதை செய்ய வேண்டும், எது இந்த காலத்துக்கு தேவையானது, இந்த 10 நாளுக்கு தேவையானது, இந்த 1 மாதத்துக்கு தேவையானது, இந்த 10 நாளுக்கு தேவையானது, அந்த டு டூ பிளான் பண்ண விஷயம். டூயிங், அதை எவ்வளவு வேகமாக செய்யணும், அது எத்தனை நாளில் செய்து முடிக்கப்பட வேண்டியது, 10 நாளுக்கு செய்யணும். அப்போ அந்த நாம் செஞ்சுக்கிட்டு கூடிய வேகம் இந்த 10 நாளில் முடிக்கப்பட்டதுக்கு தேவையானதாக இருக்குமா? இப்போ எப்படி ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா ஒரு பிளான், ஒரு காலேஜ்
இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், இல்லை we are working as a teacher or we are working as a management staff or we are working in the company or IT field. அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட நேரம், வீட்டில் இருந்து கம்பெனிக்கு போகக்கூடிய நேரம் 30 minutes அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட நேரம், நம்ம 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம்னா அந்த 30 minutesல போய் சேர்ந்துட முடியுமா அப்படிங்கிறத பிளான் பண்ணும். ஓகே, இட்ஸ் ரைட் அப்படின்னா போய்கிட்டே இருக்கலாம். இல்லை நம்ம லேட் ஆகிட்டோம், இன்னும் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி நாம் ரீச் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணுறோம். அந்த மாதிரி தான் டூயிங்கை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும். அது எல்லாமே நம்மளுடைய பிளானில் எழுதி இந்த பின்னாடி வச்சுருக்க பார்த்திங்களா அந்த போர்டு, ஸோ அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அந்த இதுபடி நம்ம கரெக்டாக திட்டமிட்டு அதை நம்மளுடைய கண்ணில் படும்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ வி வில் பி கோயிங் ஆன். அந்த டன் முடிக்கப்பட்டது பர்ஃபெக்டாக முடிஞ்சதா அதை நம்ம தினம் பார்த்துக்கும் போது நம்மளுடைய ஒர்க் பர்ஃபெக்டாக முடிக்கப்படும். அந்த நேர மேலாண்மை, இந்த பெரிய வளர்ச்சி அடைஞ்சாங்கன்னு சொல்லி அவங்கள பார்க்குறோமில்ல, பொறாமப்படுறோமில்ல, அவங்கள விட மிக அருமையாக நம்மளுடைய வேலையில் பர்ஃபெக்டாக முடிக்க முடியும். மிக அழகாக திட்டமிட்ட ஒரு காரியம் கிட்டத்தட்ட பாதி முடிந்ததா சமம்னு நம்ம தமிழில் ஏற்கனவே அவனுக்கு முன்னாடியே சொல்லி வச்சுட்டாங்க. திட்டமிட்ட ஒரு காரியம் பதறாமல் நடக்கும். திட்டமிட்ட ஒரு செயல் பாதி 50% மேலே பர்ஃபெக்டாக முடிஞ்சதுக்கு சமம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அப்போது we will do it, we can do it. இந்த திட்டமிட்டதை பர்ஃபெக்டாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய உற்பத்தி திறன் அதிகமாகும். நம்மளோட இதில் ஃபெயிலியரே வராது. நம்மளோட இதில் தரம் கூடும். நம்ம நிறைய பேர்த்துக்கு நம்மளை அறியாமலே we become advertisement. நம்மளுடைய பிளான் other people also follow. So people start to ask, நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போது இது எல்லாமே நம்மளுடைய பிளானில் தான் இருக்குது. மிகப்பெரிய ஒரு திரைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூல் நடத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். நிறைய பசங்க வளர்ச்சி அடையலை அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கலாம். அப்போ அவனுக்கெல்லாம் ஒரு ஆக்ஷன் பிளான் வேணும். அவனுக்காக நான் என்னென்ன செயல்பாடுகள் செஞ்சுருக்கேன், அந்த செயல்பாடுகள் டு ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் பிளான், அந்த பிளான் எப்படி பண்ணியிருக்கேன், அதை எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், டூயிங் அது எப்படி போய்கிட்டு இருக்கு, அது அவனுடைய பார்ட்டில், அந்த பையனுடைய பார்ட்டில், அந்த கம்பெனி எம்ப்ளாயினுடைய பார்ட்டில் எப்படி போய்கிட்டு இருக்கு, அது அவனையே அறியாமல் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பிளான், இட் வில் கோ அண்ட் இட் வில் சக்சீட் இன் ஹிம். அந்த வெற்றி அவனுக்குள்ளே பார்க்க முடியும். நம்ம செஞ்சிருக்கக்கூடிய பிளான், இப்போ ஒரு நபருக்காக நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம், ஒரு பேங்க்கில் டெப்ட் எடுத்திருக்கோம், அதை எப்படி கட்டுறோம், அதை எப்படியா பிரிச்சுக்கிறோம், மாதம் எவ்வளவு 10,000 கட்டுறோமா, இல்லை மாதம் 2,000 கட்டுறோமா அப்படிங்கிற அந்த டு டூ பிளான் பர்ஃபெக்டாக வெல் பிளான்டாக இருக்கும்போது அந்த டூயிங் ஆக்ஷன் கண்டிப்பாக அது எக்ஸிக்யூஷன் பர்ஃபெக்டாக வரும். அப்போ அது பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக டன். அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் அவுட்கம் வில் பி ஸோ பர்ஃபெக்ட். ஸோ நோ டவுட் நம்மளுடைய எதற்காக அந்த ஆக்ஷன் தீட்டப்பட்டதோ அந்த ஆக்ஷன் 100 மடங்கு பர்ஃபெக்டாக வெற்றி அடையும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்களுக்கு அனைவருக்கும் மிக நன்றி. இது பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹெல்ப் மீ ஃபார் மை டெவலப்மெண்ட் ஆஃப் மை சேனல். தேங்க்யூ.